peacemakers of Christo. நீ உன் சமாதான சந்தோஷ வாழ்க்கையை பல பேரின் வதந்தியினால் இழந்துவிட்டு நிற்கிறாயா? மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 12வது வசனத்திலே காவல் வீரர்கள் வதந்தியை பரப்புதல், குருக்கள் மூப்பருடன் கூடி கலந்து ஆலோசித்து அப்படை வீரர்கள் மிகுதியாக பணம் கொடுத்து நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது இயேசுவின் சீடர் இரவில் வந்து அவரது உடலை திருடி சென்றனர் என சொல்லுங்கள் என்றார்கள். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, உன்னத தெய்வமே, பரலோக ராஜாவே, அந்நாளிலே ஆண்டவரே உன்னை அவர்கள் கைது செய்தார்கள். ஆண்டவரே, உன்னை அவர்கள் அவமானப்படுத்தினார்கள். அந்த யூதர்கள் மத்தியிலே போராட முடியாமல் அடிமேலே அடியை வாங்கி ரத்தத்தின் மேலே ரத்தத்தை சிந்தி ஆண்டவரே கீழே விழுந்து உருண்டு பெரண்டு கல்வாரி மலைக்குள்ளாய் சென்று ஆண்டவரே அந்த கல்வாரி மலை மேலே அந்த கல்வாரி சிலுவை தனிலே ஆண்டவரே கல்வர்களின் நடுவினிலே நீர் அப்பா ஆணிகளால் அடிக்கப்பட்டு தொங்கவிடப்பட்டீரே. ஆண்டவரே தெய்வமே, எங்கள் பாவங்களை மன்னிங்க சுவாமி, எங்கள் பாவங்களை மன்னியுங்கள் ஆண்டவரே. தெய்வ கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, உன்னை சிலுவையில் அடித்தது நிஜம், உன்னை அடித்தது நிஜம், உன்னை அவமானப்படுத்தியது நிஜம், நீ மரித்தது நிஜம் ஆண்டவரே, உன்னை கல்லறையில் வைத்தது நிஜம் ஆண்டவரே, நீர் உயிர் எழுந்தது நிஜம் சுவாமி. ஆனால் ஆண்டவரே அந்த உண்மையை மறைப்பதற்காக தலைமை குருக்களும் மூப்பர்களும் ஆண்டவரை கலந்து பேசி பணத்தை கொடுத்து காவலர்களிடம் பொய் சொன்னார்களே ஆண்டவரே, பொய் சொல்ல சொன்னார்களே ஆண்டவரே. தெய்வமே, ராஜாதி ராஜாவே, இந்த பொய் என்ற சாத்தான் பயங்கரமான சாத்தான் ஆண்டவரே. கிறிஸ்தவ பிள்ளைகள் மத்தியில இந்த பொய்யானது ஏராளமாக விளையாடி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. யார் எடுத்தாலும் பொய்கள் ஐயா, எதற்கெடுத்தாலும் பொய்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, அண்ணன் தம்பியிடம் சொல்வதெல்லாம் பொய் சுவாமி, தம்பி அண்ணனிடம் சொல்வதெல்லாம் பொய் ஆண்டவரே. அக்கா தங்கைகளிடம் கூறுவது பொய், தங்கை அக்காவிடம் கூறுவது பொய் ஆண்டவரே. கணவன் மனைவியிடம் கூறுவது பொய், மனைவி கணவனிடம் கூறுவது பொய் ஆண்டவரே. ஆண்டவரே, பிள்ளைகள் அம்மா அப்பாவிடம் சொல்லுவது பொய் ஆண்டவரே, அம்மா அப்பா பிள்ளைகளிடம் சொல்லுவதும் பொய் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆசிரியர்களிடம் பிள்ளைகள் கூறுவது பொய் ஆண்டவரே, மாணவர்களிடம் ஆசிரியர் கூறுவதும் பொய்கள் ஆண்டவரே. தெய்வ கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, இந்த உலகம் எல்லாம் பொய் உலகமாக மாறி கிடக்கிறது ஆண்டவரே. அப்பா, எவனை எடுத்தாலும் காசு இல்லை என்று சொல்லுவது ஆண்டவரே, உதவி செய்கிற மனத்தன்மைகள் இல்லை ஆண்டவரே. அப்பா தெய்வமே, கணவன் ஆண்டவரே பொய் சொல்லுகிறான், மனைவியிட்ட பொய் சொல்றான். அப்பா, நான் அவன் செஞ்சான் ஆண்டவரே, ஆனா செய்யலன்னு சொல்றான் ஐயா. அவளோட பேசினான் ஆண்டவரே, பேசலன்னு சொல்றான். குடிச்சான் ஆண்டவரே, குடிக்கலான்னு சொல்றான் ஆண்டவரே. ஆண்டவரே, மனைவியானவள் அவங்க அம்மா அப்பாட்ட எல்லாத்தையும் சொன்ன ஆண்டவரே, ஆனா சொல்லலன்னு சொல்ற ஆண்டவரே. பண உதவி செய்தால் ஆண்டவரே, நான் எதுவும் செய்யலன்னு சொல்ற ஆண்டவரே. தெய்வமே, ராஜாதி ராஜாவே, எவனோடையோ பேசின ஆண்டவரே, பேசலன்னு சொல்ற ஆண்டவரே. அப்பா, சிகரெட் குடிக்கணும்னு பையன் சொல்றான், ஆனா குடிச்ச ஆண்டவரே. காதல் செய்யலன்னு சொன்னா, ஆனா காதல் செய்யறான் ஆண்டவரே. போன்ல பேசலன்னு சொல்றான், ஆனா பேசின ஆண்டவரே. அப்பா தெய்வமே, கோயிலுக்கு போனேன்னு சொல்றான், ஆனா போகல ஆண்டவரே. அப்பா, பரிசுத்த வாழ்க்கை இல்லை ஆண்டவரே, உன்னத வாழ்க்கை இல்லை ஆண்டவரே, உண்மையான வாழ்க்கை இல்லை ஆண்டவரே. இந்த உலகத்துல நீதி செத்து போச்சப்பா, உண்மை செத்து போச்சு ஆண்டவரே. பொய் தான் ஆண்டவரே, பித்தலாட்டமா ஆண்டவரே, நடிப்புதான் சுவாமி ஆண்டவரே. இந்நாளில ஒவ்வொரு மனிதனையும் பணம் கொடுத்து வாங்கிடுறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, செக்ஸ் வச்சுக்கணும்னா பிள்ளைகளுக்கு பணம் கொடுத்தால் ஆண்டவரே அது நடக்குது சுவாமி. ஏதாவது காரியங்கள் நடக்கணும்னா பணம் கொடுத்தால் ஆண்டவரே கவர்மெண்ட் ஆபீஸ்லயும் மத்த ஆபீஸ்லயும் பணம் கொடுத்த உடனே நடந்துருது ஆண்டவரே. தெய்வமே, ராஜாதி ராஜாவே, பணம்
இல்லைன்னா ஹாஸ்பிட்டல்ல உயிர் அம்போதான் ஆண்டவரே. இந்த உலகமே பணத்தை வைத்துதான் மனிதனை எடை போட்டு கொண்டிருக்கிறது சுவாமி. அதற்காக மனிதன் ஓடுகிறான் 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 ஆண்டவரே. அதே போல அந்த சேவகர்களும் ஓடினார்கள். பணத்தை கண்டவுடன் ஆண்டவரே உண்மையை பொய்யாக சொல்லினார்கள் ஆண்டவரே. பொய்யை உண்மை என்று சொன்னார்களே சுவாமி. ராஜாதி ராஜாவே, பணம் தான் இந்த உலகத்திலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது ஐயா. அன்பு செத்து போச்சு ஐயா, உண்மை செத்து போச்சு ஆண்டவரே, உன்னதம் செத்து போச்சு ஆண்டவரே, பரிசுத்தம் செத்து போச்சு ஆண்டவரே. ஆண்டவரே, ஏற்றுக்கொள்கிற மனத்தன்மை செத்து போச்சு ஆண்டவரே, அரவணைக்கிற மனத்தன்மை செத்து போச்சு ஆண்டவரே. எல்லாம் பணத்துக்காக நடிக்கிற உலகமாக மாறி போய்விட்டது. தெய்வ கர்த்தாவே, உன் பிள்ளைகளை காத்துக்கொள்ள உம்மிடம் இறைஞ்சி மன்றாடுகிறோம். தெய்வமே, உன் பிள்ளைகளை ஆண்டவரே கைவிடாதீங்க சுவாமி. எத்தனையோ ஏழை பிள்ளைகள் ஆண்டவரே காசு இல்லாம அவதிப்படுறாங்க ஐயா. ஆண்டவரே, கடன் வாங்கிட்டு அவதிப்படுறாங்க ஐயா. அது ஆண்டவரே அடைக்க முடியாம அவதிப்படுறாங்க சுவாமி. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை போராட்டமா இருக்குது சுவாமி. எங்களால வாழவே முடியல ஐயா. மன உளைச்சலுக்கு அடிமையாய் போனோம் சுவாமி. இந்த பணம் இல்லாம என் புள்ள வாழ்க்கையை ஆண்டவரே திருமணம் பண்ணி வைக்க முடியல. இந்த பணம் இல்லாம நான் வெளிநாடு போக முடியல சுவாமி. இந்த பணம் இல்லாம என்னால படிக்க முடியல ஆண்டவரே. ஆண்டவரே, என்ன வாழ்க்கையில ஃபீஸ் கட்ட முடியல சுவாமி. ராஜாதி ராஜாவே, அப்பா பணம் இல்லாம இருந்ததுனால்தான் என் கணவன் செத்து போயிட்டாரு ஆண்டவரே. ஆண்டவரே, அவரை ஆஸ்பத்திரியில சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியல சுவாமி. இந்த பணம் இல்லாததுனால்தான் என் மனைவியை காப்பாற்ற முடியல ஆண்டவரே. அவளுக்கு நோய் வாய்ப்பட்டு கிடக்கிறாளே சாமி. தேவராஜாவே, இந்த பணத்தினால் கஷ்டப்படுகிற உன் பிள்ளைகளை கண்ணோக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கஷ்டங்களையும் அகற்றி போடுங்க சுவாமி. ஆண்டவரே, கொடுத்த பணம் வரணும் ஐயா. ஆண்டவரே, நான் பணம் கொடுத்துட்டு ஏமாந்து போய் கிடக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, இந்த பொய்யர்கள் சேவகர்கள் ஆண்டவரே, அவர்கள் அநியாயத்துக்கு பணத்தை வாங்கிட்டு ஆண்டவரே அவர்கள் இந்த உலகத்தை ஏமாற்றினார்கள். ஆனால் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே புத்தி இல்லாம ஞானம் இல்லாம செஞ்சுட்டோம் ஆண்டவரே. எங்களை இந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்றுங்க ஐயா. இந்த காசு பிரச்சனையிலிருந்து, இந்த பண பிரச்சனையிலிருந்து, இந்த கடன் பிரச்சனையிலிருந்து எங்களை காப்பாற்றி வழி நடத்துவீர், வாழ வைப்பீர் என்று மனதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை நம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கு வெளிச்சமா இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் இறை இரக்கத்தின் நற்கருணை ஆராதனையும் குணமளிக்கும் திருப்பலியும் இறை இரக்கத்தின் ஜெபமாலை அன்றாட நவநாள் ஜெபங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம், இல்ல லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் எங்களுக்கு தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் பேரு பேராக அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை உங்களுடைய விண்ணப்பங்கள் பெரியதாக இருந்தால், நடக்காத தீராத ஒரு நோயோ, ஒரு கஷ்டமோ, ஒரு கடனோ, ஒரு பிரச்சனையோ இருந்தால் அதை நேர்த்தி திருப்பலியாக நீங்கள் அர்ப்பணிக்கும்படியாக, அதாவது 1 திருப்பலி, 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் வேண்டிக் கொண்டு அவற்றுக்காக நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். உங்களுக்காக அனுதினமும் நாங்கள் இறை இரக்கத்தின் நற்கருணை ஆராதனையிலும் ஜெபமாலையிலும்
பலிகளிலும் அன்றாட நவநாளிலும் குணமளிக்கும் திருப்பலியிலும் நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜெபிப்போம். மற்றுமாக நாங்கள் உங்கள்கிட்ட காசு பணமும் கேட்கல. நாங்க கேட்கறதெல்லாம் ஒரே ஒரு உதவிதான். என்ன உதவி என்றால், இந்த அனுதினமும் வருகின்ற 12 மணிக்கு, மதியம் 3 to 5 மணி வரைக்கும், சாயந்தரம் 7:30 மணிக்கு, நைட்டு 9 மணிக்கு வருகிற எல்லா ஜெபங்களையும் உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் குரூப்ல, பேஸ்புக்ல நீங்கள் அதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். இதை பார்க்கிறவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. ஒருவேளை நீங்க பண்ணலன்னா, எங்க ஃபாதர்ஸ் இந்த சேனல் வளரல, மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல போல இருக்கு, அப்படி என்று நீங்க இந்த கரண்ட் எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு, கேமரா வச்சுக்கிட்டு, கம்ப்யூட்டரை போட்டுக்கிட்டு, நெட்டு பில்ல கட்டிக்கிட்டு நீங்க தயவு செய்து இதை செய்யாதீங்க. செலவுகள் தான் அதிகமாகும் என்று நிப்பாட்டி விடுவார்கள் தெய்வ பிள்ளைகளே. அதனால நீங்கள் எல்லாத்தையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அதை ஷேர் பண்ணும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, எங்களுடைய சபையில ஏகப்பட்ட ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு உதவி செய்கின்ற மனத்தன்மைகள் இருந்தால் நாங்க காசு பணம் கேட்கல. கேட்பதெல்லாம் உங்க பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க இருக்கலாம், இல்ல உங்களுடைய அக்கா பிள்ளைங்க, அண்ணன் பிள்ளைங்க, தெரிஞ்சவங்க பிள்ளைங்க எல்லாம் இருக்கலாம், உங்க வீதியில கூட பிள்ளைங்கள் இருக்கலாம், உங்க ஊர்ல இருக்கலாம். அவங்கள்ட்ட பேசி அவங்க பயன்படுத்திய பழைய டிரெஸ்ஸுகள், ட்ரௌசரோ, டிஷர்ட்டோ, இல்ல ஷர்ட்டோ, ஸ்கர்ட்டோ, இல்ல சுடிதாரோ ஏதாவது இருந்தால் தயவு செய்து அந்த பழைய டிரெஸ்ஸுகளை எங்களுக்கு அனுப்புங்கள். அது எங்க பிள்ளைங்களுக்கு ஒரு புதிய டிரெஸ் ஆக மாறும் என்பதை தயவு செய்து நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அதனால உங்க பழைய டிரெஸ்ஸுகளை அனுப்புங்க. ஒருவேளை தேவன் உங்களை ஆசீர்வதித்திருந்தால் நீங்க எங்க குடும்பங்களுக்கு ஒரு சோலார் பல்பு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். அந்த குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, குடிசைகள்ல தான் வாழ்கிறார்கள். அதனால உங்க நாமத்தின் நிமித்தம், உங்க குடும்பத்தின் பெயரால எங்க குடும்ப பிள்ளைகளுடைய வீட்டுல ஒரு விளக்கு எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. மற்றுமாக மிரக்கல் ஆயில், அதிசய எண்ணெய், கோகனட் ஆயில் கிடையாது, அது மூலிகை எண்ணெய். அது எல்லா நோய்களுக்கும் வலிகளுக்கும் உதவும். அதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றும் 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உன்னத விடுதலை ஜெப புத்தகம் இது. அந்த காலத்துல நம்முடைய மூதாதையர்கள் செபஸ்தியார் தகடு, அந்தோனியார் தகடு எல்லாம் எழுதி வச்ச அதுல உள்ள கட்டு ஜெபங்க, சாத்தானை விரட்டுற ஜெபம். இந்த ஜெபங்கள் இதுல இருக்கிறது. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்கள். வாழ்க்கையிலே நல்ல வெற்றி அடைவீர்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.